ஹாய்மா. வேற இந்த நரிட்டோ ஷிப்பிட்டன்ல வந்து ஒவ்வொரு எபிசோடும் வேற லெவலாக போயிட்டுருக்கு. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி இன்னொன்று வந்து ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அந்தளவுக்கு செம்ம 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 வெறித்தனமாக போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆர்வம், எந்திரிக்கவே மனசு இல்லை. மறக்காமல் அப்படியே ஒரு எங்களுக்காண்டி ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது வந்து ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களோட ஹாப்பினஸ் உங்களோட ஒரு லைக். வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஆமா, அவன் வந்து ஏதாவது சரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். பவர் குறைஞ்சிச்சுல, எல்லாருமே அதிர்ச்சியில தான் இருக்காங்க. எதை ஃபீல் பண்றான்? உண்மையிலே கலக்கிட்ட நருட்டோ. உண்மையான நருட்டோவை க்ளோன்ஸ்க்கு நடுவுல ஒளிச்சு வைப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீ பார்க்கிறதுக்கு தான் முட்டாள் மாதிரி தெரிவே. ஷிகமாரு அளவுக்கு இல்லனாலும் நீ புத்திசாலி தான். தயவு செஞ்சு அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணாத. ஒரே நேரத்துல அந்த ஜோட்ஸவை 3 தடவை பயன்படுத்துறது சுலபம் கிடையாது. ஆமா, நீ இத 2 தடவை மட்டும் தான் செஞ்சிருக்க. நீ க்ளோன்கிட்ட ஒரு தடவை, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை, இவே லாஸ்டா ஒரு தடவை. ஏற்கே தன்னம்பிக்கையை பாராட்டணும். ஒரு தடவை தோத்ததுக்கு அப்புறம் கவலைப்படாம யோசிச்சு வேகமா செயல்பட்டிருக்கான். நருட்டோ நிச்சயமா பலசாலியாயிட்டான். அவன் முன்ன மாதிரி கிடையாது. ஃபோர்த்தோக்காக வேலை செய்ய முடியாத ஒரு ஜோட்ஸவை இவன் செஞ்சு காட்டியிருக்கான். ஆமா, அவன்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சு. என்னையே மிஞ்சிட்டான். ஆமா, கக்காஷியே மிஞ்சிட்டான்ல. அவனே முடியலையே. அவன் கண்ணு முன்னாடி எப்போ நிக்கிற ஒருத்தன் நீ மட்டும்தான். நீ தான் அவனோட இன்ஸ்பிரேஷன். பலசாலியாக்கிக்கிட்டு இருக்க. சாஸ்கேனாலதான் அந்த அளவுக்கு அவன் வரேன். ஆமா, இல்லைன்னா அந்த அளவுக்கு உள்ள ட்ரைனிங் எடுக்க மாட்டேன். அதே அதே. ககாஷி, நாம கிளம்பலாமா? யா. கைப்பிடியா கொண்டு உன்னால நடக்க முடியுமா? ஓகே, கிளம்பலாமா? நாம லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப போறோம். அது அவங்க வேற வரணும், அதுக்குள்ள வரேன். வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவாரு. சின்ன பசங்க ஒன்னு சேர்ந்து என்ன வீழ்த்திட்டாங்க. ஏங்க என்ன உசுரோட இருக்கேன்? நீ வேணும்னா முதல் ஹோக்கேக்கு கூட சண்டை போட்டவனா இருக்கலாம். இவங்கள சின்ன பசங்கள ஆமா, ஒரு வயசான கிழவன் கதையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் என்ன உயிரோட நம்ம இருக்கேன். யாரையும் குறைச்சு மதிப்பிடாத. அந்த தப்பாலதான் இவன் மண்புழு மாதிரி நெளிச்சுக்கிட்டு இருக்கு. சடோரி வச்சு அடிக்க போறேன். அதுபடி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவாங்க. சடோரியை போட்டு சோழியை முடிச்சுட்டு போயிட்டேன். சிடோரி இவங்க என்ன இந்த வந்துட்டாங்க என்ன? நருட்டோ, உனக்கு ஏற்பட்ட காயங்கள் மனுஷனு கூட சொல்லலாம்ல. அவனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மென்ட் கொடுத்திருக்கோம். மறுபடியும் நீ பெட்ல சேர்த்து தெரியும் போலால. ஆமா, இந்தா முழு பரிசோதனை பண்ணுங்க. அட இது குத்திட்டா குத்திட்டா. ஆமா, எல்லாருமே கஷ்டம் இல்ல. ரொம்ப கஷ்டமான பாடுபட்டு 2 பேரும் போராடி கொண்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நருட்டோவோட காயத்தை பத்தி சொல்றீங்களா? நான் அதை பார்த்தேன். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி காயத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்ல. ககாஷி தூக்கிட்டு வந்த அந்த அகாட்ஸ்கியோட பாடியை தூக்கிட்டே வந்துட்டாங்க. ஆளை கொண்டு வந்துட்டாங்களா? அடாப்சில அந்த பாடியை பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையை யார் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ரிப்போர்ட் கூடிய சீக்கிரம் என் கையில இருக்கணும். பரவாயில்லையே, பாடியை தூக்கிட்டே வந்துட்டாங்க போல. அவன் இவ்வளவு வருஷம் இருந்திருக்கியா? திருப்பி மறுபடியும் ஏதாவது மாறிட்டேன் என்ன போச்சுன்னா
ஊர்கொண்டை. இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு என்னால நம்ப முடியல. ம். என்ன? அது சமாதிக்கு போறேன்னு நினைக்கிறேன். ஆனா உன் வீட்டுக்கு இந்த பக்கம் தானே போகணும். சமாதிக்கு போறேன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டான்ல. இந்த இந்த வந்துட்டேன்ல. இருக்குல்ல சரடோபி ஆஸ்மா. அவ போனேன். ஷிகமாரு இந்த லைட்டரை எடுத்து வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். உன்னோட ஷோகி பார்ட்னரை எழுத தவிக்கிறல்ல. ஆசமாக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு. இத்தனை வருஷத்துல ஆசமா எனக்கு கத்து கொடுத்த விஷயங்களை பத்தி யோசிச்சா உன்னை விட உன்னை கண்டிப்பா முக்கியமானதா தோணும். ஷோகியும் அதுல கண்டிப்பா முக்கியமான ஒண்ணு. அவரை நான் மிஸ் பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நான் உன்னை சின்ன பையன் இல்ல, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல. சோகமா ஓரமா உட்கார்ந்தா யாரும் மதிக்க போறதில்ல. ஆனால் கரெக்டாக வாழ்க்கையில எப்பவுமே ஏன் எல்லாமே கஷ்டமா இருக்குன்னு மட்டும் தான் யோசிச்சிருக்கேன். அதால நிறைய தப்பும் பண்ணியிருக்கேன். நான் தப்பு பண்ணப்பெல்லாம் எனக்கு பார்த்தா ஆசமாங்க இருப்பாரு. அவர் ஒரு வினோதமான டீச்சர். அவரை ஈஸியா யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல். அவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்காங்க. ஆமா, நல்லா க்ளோஸா இருப்பாங்க 2 பேரும். ஒரு வழியா எனக்கு நான் வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேலை ஒரு எல்லாம் ஓ, கன்சீவா இருக்கா? ஆமாம் அதை பாதுகாத்து வழி நடத்துறது ஆமாம். ஓ, பெரிய மனுஷமாய் நடந்துக்கிறது கஷ்டம் போல. அந்த அப்ப அவன் உண்மையை இவர்கிட்ட அதைத்தான் சொல்லியிருக்கான் போலங்க காதுக்குள்ள. தேங்க்யூ ஆமாம் அதை சொல்லுவேன்ல. காதுக்குள்ள அங்க வந்து சொல்லுவான்ல, ஆமா. அததான் சொல்லியிருக்கேன் போல. யாரு கூட? அவங்க அப்பா கூட விளையாடுறானோ? அவங்க அப்பா கூடவே. ஆனா ஒரு விஷயம் பா, ஆசமா விட ஷோகி நீங்க நல்லா ஆடுறீங்க. கிளைம்பிங் சில்வரா, சக்தி வாய்ந்த எதிரிகிட்ட இருந்து அரசரை காப்பாத்தணும்னா சில தியாகங்களை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீங்க பின்னாடி போனீங்கன்னா என் நைட்டு நான் இங்க மூவ் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் நீ உன்னுடைய பிஷப்பை ப்ரமோட் பண்ணியே தீருவ. அது சரி, உன்னுடைய நைட் கண்டிப்பா சக்தி வாய்ந்தவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். லியோ வில்லேஜ் ஷினோபியை குறிக்கிற மாதிரி நீங்க பீசஸை சூஸ் பண்ணா நீங்க சொல்ற அந்த நைட் கண்டிப்பா நான் தான். என்ன உளறிக்கிட்டு இருக்கு? இது ஆசுமா தான் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்னா என்னை விட நிறையா தெரியுங்க. ஆமா, நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், இதுல அரசர் இதே கேள்விக்கு இடம் தெரியாம நானும் அந்த இதை பக்கம் பாத்துட்டு இருக்கேன் டெய்லி. அது சரி, இதுல அரசர் யாருன்னு தெரியுமா? நம்ம ஊரோட ஹொக்காகே தானே? ஆமா, நானும் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இதுக்கான விட இப்ப வரைக்கும் எனக்கும் தெரியலடா. அப்படி கிடையாது. அப்போ யார் அது? சரியான நேரம் இப்படியே சொல்லி விடுறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. லியோ வில்லேஜோட பாரத்தை தோள்ல சுமக்கிற சின்ன பசங்க, அவங்க தான் அரசர்கள். இந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். And checkmate. சின்ன பசங்களா? அரசரை பாதுகாக்கிறதுல உனக்கு இன்னும் பயிற்சி தேவை. நிறைய கஷ்டப்படணும் ஷிகமாரு. அடச்சே,
நான் கூட அரசர்னோட பெரிய மனுஷங்க நினைச்சா. தயவு செஞ்சு கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோ நருட்டோ. இங்கே ஒரு கோவப்படுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? வீட்டில் மருந்து வச்சுட்டாங்க. உடம்புல ஏற்பட்டிருக்க காயங்கள் எதுவும் அந்த அளவுக்கு ரிப்போர்ட் சீரியஸ்னு வந்துச்சு சொல்ல அவளுக்கு. முடியாது. இப்போ அவரோட கை தான் பெரிய பிரச்சனை. அது சுத்தினா இல்லை அந்த அதே கம்பி அதே அதே வச்சு அதே ஹீலிங் பண்ணியிருக்கேன். இந்த ஜூட்சுவை பயன்படுத்துற அளவுக்கு இவன் பாடி ஸ்ட்ராங்கா இல்ல. சாய்மார் சீசனி. அப்படின்னா காகசுவோட உடலை அடாப்சி பண்ணவங்களோட ரிப்போர்ட் இதுதானா? ஆமா மேம், ஆனா அடாப்சி இன்னும் முழுமையா நிறைவடையல. சரி, அதை விட சூப்பர்வைஸ் பண்ற ஜோனினுக்கு நாம இந்த தகவலை தெரிவிக்கணும். ககாஷி யமடோவை சொல்றீங்களா? எங்க இருக்காங்கன்னு தேடு. கார்னர்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா. அந்த ரிப்போர்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்கோ? இங்கே மறுபடியும் இந்த அக்கா தூக்கி வந்துட்டாங்க. ஆமா, இது என்னன்னு தெரியலையே. இது யாரு? எங்க சாஸ்கே எங்க என்னமோ பண்றாங்க. ஆளே மாறிட்டேன். அப்பா அதுக்கு மேல பவர் உருவாக்கி அதற்கு நீங்க லைட்டோட பவர் உருவாக்கிட்டானோ. அந்த ஐயோ, இங்க இருந்தே அதை அப்படியே காலி விட்டுறேன் பாரு. ஆமா, லைட்டிங் பவரு பீஸ் பீஸா இருக்கு கையில இருக்கையிலேயே. தடி இந்த சாஸ்கே இப்படி மாறிட்டானே. வந்துருச்சு எப்படிமா அதெல்லாம் வந்துடும். குறைச்சி அது அதனாலதானே நைட்டோ விட்டு வச்சது. அவங்க பலசாலி ஆயிட்டா இவங்களை காலி பண்ணிடுவாங்க. அதுக்காண்டி என்ன அது பூரா அப்படி தவக்கால பூரா பாம்பு தவக்காலையா பிடிச்சி வச்சிருக்கேன். அவனோட அடாப்சி இன்னும் முழுமையடையல. ஆனா நருட்டோவுடைய புதிய ஜூட்சுவை பத்தி நிறைய புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. காலை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இவன் உடல்ல ஏற்பட்ட காயங்களை வச்சு பார்த்தா தனிப்பட்ட முறையில தாக்குதல்கள் எத்தனை நடந்திருந்தாலும் இந்த பாதிப்புகள் அதால ஏற்பட்டதில்லை. என்ன சொல்றீங்க? இதை நம்புறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் இவனோட சக்ரா நெட்வொர்க் மொத்தமா செயலிழந்திருக்கு. என்னது சக்ரா நெட்வொர்க்கா? ஆமா, அதேதான். என்னாலயும் முதல்ல நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. நருட்டோவோட அடிச்சது அட்டாக்ல ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி இல்லாம இது பாய்சன் மாதிரி செயல்பட்டிருக்கு. அந்த அட்டாக் எந்த அளவுக்கு சிறப்பா இருந்ததுன்னா இவனோட மொத்த செல்ஸும் ஆமா பீஸ் பீஸா போடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அது வெண் சக்கராவை சின்ன சின்ன ஸ்வாடா உருவாக்குது. இப்படித்தான் வெட்டுச்சு. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் ஆமா பூராத்தி பீஸ் பீஸா கோடு போடுச்சுலங்க. ஆத்தை அதே முக்கியம். அதுதான் பெரிய பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்க. தெரியலையே. ககாஷி, என்ன நடந்தாலும் சரி, நருட்டோ இன்னொரு தடவை அந்த ரசன் ஷூரிகனை மட்டும் பயன்படுத்த ஐயோ அவ்வளோ சீரியஸா? நருட்டோவுடைய ரைட் ஹேண்ட்ல நான் அதே சிம்டம்ஸை பார்த்தேன். இந்த அளவுக்கு இல்லை, ஆனா அது ஆபத்தானது.
பார்த்தது அவன் கையும் கிழிச்சிருக்குங்க. கிழிச்சிருக்கு. அந்த ஜூட்ஸுவை அவன் பயன்படுத்திக்கிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் வாழ்க்கை முழுக்க அவனால சக்கரவை ஐயோ, பயன்படுத்த முடியாம போயிடும். ரொம்ப பவரா இருக்குல்லம்மா. கையில சுத்துதுல. ஏ அப்பா, அவனுக்கே திருப்பி தாக்குது இல்லை ஆமா, இந்த மாதிரி வந்துச்சு. கையில எவ்வளவு இதா இப்படி இருக்கு. ஊசி குத்துற மாதிரி இல்ல, பீஸ் ஊசி பீஸா ஊத்துற அடிக்குது. மாதிரி ஆளை குத்தி காலி சொல்லு. அது ஒரு சக்தி வாய்ந்த ஜூட்ஸ். ம். ஆபத்தும் இருக்கதானே செய்யும். உடம்புல இருக்கிற ஒரு செல் சக்ரா நெட்வொர்க்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை என்னால கண்டிப்பா ஹீல் பண்ணவே முடியாது. என்னோட மெடிக்கல் நிஞ்சட்ஸுவே வேலைக்கு ஆகாது. இந்த விஷயத்தை எப்படியாவது பாருடா, நாருட்டோவுக்கு புரிய அவனை வைக்கணும். இது பண்றப்ப இவன் ஒத்துக்கவே மாட்டானே, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. கைக்கு பாரு எவ்வளவு பெரிய கட்டுண்டு. முடிஞ்சது. நீ இப்ப கொஞ்சம் ஆத்தாடி. பொறுமையா ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? உதவிக்கு பயங்கரமான கட்டை போட்டாங்களே. இங்க பாரு நருட்டோ, உன்னோட புது ஜுட்ஸுவை நீ அடிக்கடி பயன்படுத்துறது நல்லதுக்கு இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு செயல்படு. அதால என்ன ஆக போகுது? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ இருக்கல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. மெடிக்கல் நிஞ்சூட்ஸுவை பயன்படுத்தி என்னாலே உன்னை ஓரளவுக்கு தான் குணப்படுத்த முடியும். ஒருத்தரமான கட்டை போட்டாங்க. பார்த்தேன். கையை கீறிடுச்சு போல. அதே அவனுக்கு பட்ட காயம் இவனுக்கு பட்டுருச்சு உடம்புல. அடிக்கிறப்ப செதறுதுல. செதறி உண்மை என்னன்னா எல்லாம் எனக்கு சாதகமா நடக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் நாம ஒண்ணா போய் சாஸ்கேவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவோம். அது சரி. முடிஞ்சு. இந்த எபிசோடு வந்து செம்மையா தான் போச்சு. எப்படி சொல்றது, கடைசியா என்ன அப்படின்னா, நரிட்டோவோட அந்த பவரே நரிட்டோ வந்து தாக்குது, அவனுக்கு காயமாகுது, ஆனா அடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படின்னாலுமே வந்து கண்டிப்பா சாஸ்கே மீட்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பவர் யூஸ் பண்ணியே ஆகணும். அவன் கூட போராடணும் அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வர்ற எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்து பயங்கரமா போகுது. நீ அடுத்து சாஸ்கே மீட்டிங் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம்.